இங்கிருந்து அவர் 7ஆம் பாவகத்தை பார்க்கின்ற நிலையில் வேறு 7ஆம் பாவகத்திற்கு எந்த விதமான பாப தொடர்புகளும் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் நான் இப்போது சொன்னதைப் போல இத்தனை அம்சங்களும் அவருடைய தசை நடக்கும்போது கூடுதலாகவே கிடைக்கும். சரி, 70 மார்க் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7க்கு 8இல் மறைந்தாலும் சுவர் வீட்டில் இருக்கிறார். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். 70 மார்க். 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 70 மார்க். 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். 70 மார்க். குரு இல்லையா? குரு 5ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் அங்கே 5ஆம் இடத்திற்குரிய சுபகிரக ஸ்தான அமைப்போடு இருக்கிறார். 5 பஞ்சம ஸ்தானத்திலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். 6இல் மறையக்கூடாது. சனி வீடு, அதில் தான் ஒரு மார்க்கை குறைச்சிட்டேன். 7 ஆட்சியாக கேந்திராதிபத்திய தோஷம், எல்லா தோஷம் இருக்கட்டும், நல்லா இருக்கும், கொஞ்சம் சேதப்பட்டிருந்தா போகிறோம். 8இல் மறைந்திருக்கிறார், பரவாயில்லை. உபய லக்னங்களுக்கு அவர் 8இல் மறைவது நல்லது. நட்பு வீடு 9 வழக்கம் போல் அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் கூட 9ஆம் இடம் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நல்ல இடம். 10ஆம் வீடு பரவாயில்லை, அப்படி ஒன்றும் பெரிய மோசமான இடம் கிடையாது. 11ஆம் வீடு ஒரு நிலையில் 3 டிக்கு, ஒரு நிலையில் 2 டிக்கு, உச்சமாக இருப்பார். கேந்திராதிபத்திய தோஷம், மற்ற கணக்குகளை பார்த்தோம். 12இல் அவர் மறைகிறார், திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார். சிம்மம் அவருக்கு மிகவும் பிடித்த வீடு, அதுலேயும் 70 மார்க்.